ஈமானை கொண்டும் இஸ்லாத்தை கொண்டும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை கொண்டும் நம் மீது பேர் உபகாரமும் பெரும் கருணையும் தயாலமும் புரிந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்பதாக சொன்னார். எந்த அளவுக்கு இரக்கமானவன், எந்த அளவுக்கு தயாலம் உள்ளவன், எவ்வளவு பெரும் அரஹமுர் ராஹிமீன் என்பதாக சொன்னால், கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். வல யுஅஹிதுல்லாஹு النَّاسَ بِمَا كَسَبُوا مَا تَرَكَ عَلَى ظُهُورِهَا مِنْ دَابَّةٍ وَلَكِنْ يُؤَخِّرُهُمْ إِلَى أَجَلٍ مُّسَمًّى. இந்த உலகத்திலே மனித சமுதாயம் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக, அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்கள், அநியாயங்கள், மோசடிகள், இப்படி மனித சமுதாயம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்துமீறல்கள், இந்த அநியாய மோசடி பாவங்கள், இவைகளின் காரணமாக அல்லாஹ் உடனுக்குடனே பிடித்து தண்டிப்பதாக இருந்தால், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுடையவனாக இருக்கான், அல்லாஹ் எவ்வளவு தயாளமுடையவனாக இருக்கான் என்பதை நாம விளங்கணும். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தால் உடனுக்குடனே அவர்களை நாம் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே ஒரு உயிரினம் கூட நடமாடி இருக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கின்றான், நம்ம அப்படி தண்டிக்கிறது இல்லை. ஒவ்வொருவருக்கும் நாம் அஜலை, ஒரு தவணையை, உலகத்துல ஒரு வாய்ப்பை, அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வார்கள், நடக்கும் பாவங்களை நினைத்து வருந்தி தௌபா செய்து அதிலிருந்து பரிசுத்தமாகி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் வாய்ப்புகளை திரும்ப திரும்ப இந்த உலகத்திலே நாம் மனிதர்களுக்கு வழங்குகின்றோம். பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உலகத்துல ஒருத்தர் கூட மிஞ்சி இருக்க மாட்டாங்க, அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பேர் உபகாரன், அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன், கருணையாளனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் அவனுடைய கருணையிலே, அவனுடைய அருளிலே இடம் அளித்திருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு குடும்பத்துக்கு மத்தியிலே, சமூகத்துக்கு மத்தியிலே கண்ணியமாக நாம நடந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கான வரவேற்புகள், நமக்கான மதிப்புகள் நம்முடைய குடும்பத்திலிருந்து, சமூகத்திலிருந்து எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் வைத்திருக்கின்றான். ஒரு கணம் நாம யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான் என்பதாக சொன்னார். உள்ரங்கமாக, வெளிரங்கமாக, மறைவாக, பகிரங்கமாக நாம செய்யக்கூடிய அந்த பாவங்களை அல்லாஹ் உம்மத்துக்கு மத்தியிலே, இந்த உலகத்திலே அல்லாஹ் அதை வெட்ட வெளிச்சமாக பகிரங்கப்படுத்தி விட்டான் என்பதாக சொன்னார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோதங்கள் வெளிப்பட்டு விட்டு என்பதாக சொன்னார். ஒருத்தரை பார்க்கிறோம், முகமலர்ச்சியோடு அஸ்ஸலாமு அலைக்கும் முசாபஹா செய்றோம், ஆனா உள்ளத்தில் அவர் மீது வெறுப்பு இருக்கின்றது. ஆனா வெளியே காட்டல, அவரிடத்துல நல்லா பேசுறோம், சகஜமாக பேசுறோம். இனிமேல் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே நம்முடைய பாவங்கள் வெளிப்பட்டுடுச்சு. நம்ம யார், எவ்வளவு பெரும் பாவங்களை செய்யறாங்க, எவ்வளவு கேவலமான மனிதன் இவன் என்பதை அல்லாஹ் நம்மை குறித்து நம்முடைய பாவங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி விட்டான். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோதங்கள், அந்த தவறான எண்ணங்கள் வெளிப்பட்டு விட்டது என்பதாக சொன்னால் எவ்வளவு பெரும் கேவலங்களை, எவ்வளவு பெரும் அவமானங்களை, அசிங்கங்களை இந்த உலகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, நம்முடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கும் யோசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கும். அல்லாஹ் பெரும் கிருபையாளன். செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக நாம் யாரையும் பிடித்து உடனுக்குடனே தண்டிப்பதில்லை. அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்திருக்கான், சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கான். எனவே அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் மீது பெரிய பேர் உபகாரத்தை புரிந்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்பதாக சொன்னான். ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பு செய்யறாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எல்லாம் ஒரு சபையில் அமர்ந்திருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் என்பதாக சொல்லி புன்முறுவல் பூத்தார்கள், சிரிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியாயிட்டாங்க. சிறிது நேரம் கழித்து மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புன்முறுவல் செஞ்சாங்க, சிரிச்சாங்க. இப்படியே 1, 2, 3 முறைகளுக்கு மேலாக திடீர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூக்கக்கூடியவர்களாக, முகமலர்ச்சியோடு சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க.
இதை கண்ட நாங்கள் சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், தாங்கள் புன்முறுவல் பூத்ததினுடைய காரணம் என்ன? யா ரசூலுல்லாஹ், என்ன காரணத்துக்காக செஞ்சீங்க? சஹாபாக்கள்ல சில பேர் கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், திடீர் என்பதாக சொல்லி முகமலர்ச்சியாக உங்களுடைய முகத்திலே சிரிப்பை நாங்கள் பார்த்தோமே, என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ், எதற்காக செஞ்சீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்முடைய உம்மத்தை சார்ந்த இந்த உம்மத்தை முஹம்மதியாவை சார்ந்த 2 நபர்கள் அல்லாஹ்விடத்திலே மஹ்ஷரிலே விசாரணைக்காக முன்னிறுத்தப்படுறாங்க. நம்முடைய உம்மத்தை சார்ந்த 2 பேர் அல்லாஹ்விடத்திலே மஹ்ஷருடைய மைதானத்திலே விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படுறாங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர், ஒருத்தர் அநீதி இழைத்தவர். ஒருவருடைய உரிமையை ஒருத்தர் அவமரியாதை செய்து விட்டார், அவருடைய உரிமை கடமைகளில் பெரிய மோசடி நடந்து விட்டது. எனவே பாதிக்கப்பட்டவரும் யார் பாதிப்பை ஏற்படுத்தினாரோ, அநீதம் செய்தாரோ, இருவரும் தீர்ப்புக்காக அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் விசாரணை செய்கிறான். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர் பெருமளவிலே உள்ளத்தாலும் உடலாலும் பொருளாலும் இவர் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கார். மிகப்பெரிய அநியாயத்தையும் அநீதியும் மோசடியும் இந்த மனிதர் அந்த மனிதருக்கு எதிராக செய்திருக்கார். தீர்ப்பிலே அவர் செய்த அநியாயம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கேட்டான், நீ பாதிக்கப்பட்டிருக்கப்பா, நீ உண்மையிலேயே கஷ்டப்பட்டு இருக்க, இவரால் உனக்கு பெரிய துன்பங்கள், பெரும் அநீதிகள், பெரும் இழப்புகளை நீ சந்திச்சிருக்க, எனவே என்ன செய்யறது? இவருடைய விஷயத்துல என்ன செய்யலாம்? அப்ப பாதிக்கப்பட்ட அந்த அடியான் அல்லாஹ் இடத்துல சொல்வானாம், யா அல்லாஹ், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இவரால் பெரும் துன்பங்கள், இவரோடு இருந்த காலங்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள், சிரமங்களை தான் இவர் கொடுத்தார். எனவே இவர் செய்த பாவங்களை எல்லாம் எனக்கு கொடுத்துரு, இவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு என்பதாக சொல்றார். அப்ப அல்லாஹ் சொன்னா, அவரே ஒன்றும் இல்லாமல், எந்த நன்மைகளும் இல்லாமல் நிராயுதபாணியாக தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரிடத்துல எந்த நன்மையும் இல்லை. அப்புறம் எப்படி அவரிடத்துல இருந்து நன்மை எடுத்து உனக்கு கொடுக்கிறது? இப்ப என்ன செய்யறது? யாழ்லா, அவன் அநீதி செஞ்சுட்டு அவனை தண்டிச்சே ஆகணும். சரி, என்ன செய்யலாம் சொல். அந்த அடியான் சொன்னா, யாழ்லா, நான் செஞ்ச பாவங்களை அவன் மீது இறக்கி வச்சேன். என்னுடைய பாவ மூட்டைகளை, நான் செய்த பாவ சுமைகள் எல்லாத்தையும் எனக்கு அநீதி இழைத்ததின் காரணமாக அந்த மனிதர் மீது நீ இறக்கி வைத்து விடு. என் பாவ சுமையை அவரை சுமக்க வச்சது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கலங்கினார்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த மறுமை, அந்த மஹ்ஷர் பெருவெளி, அந்த கேள்வி கணக்கு என்பது மிக அதிபயங்கரமான ஒரு தருணமாக இருக்கும். அமளி துமலியான அதிபயங்கரமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒவ்வொரு நஃப்ஸும் தன்னுடைய சுமையை இறக்கி வைத்து விட மாட்டோமா? அல்லாஹ் நம்மளை மன்னித்து விட மாட்டானா? அவனுடைய கருணையிலும் அருளிலும் நாம் இடம்பெற்று விட மாட்டோமா என்பதாக ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு நஃப்ஸும், ஒவ்வொரு மனிதனும் அலைபாயக்கூடிய தருணம், தன் சுமையை இறக்கி வைப்பதற்காக தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தான் செய்த அநீதத்தின் காரணமாக பிறருடைய சுமையும் சுமக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கண் கலங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தருணத்தில் கிருபையாளனான அல்லாஹ், அந்த அர்ஹமுர் ராஹிமீன், அந்த பாதிக்கப்பட்ட அந்த அடியான இடத்துல சொல்வான், என் அடியானே, சற்று உன்னுடைய தலையை தூக்கி மேலே பார் என்பதாக சொல்வான். மேல் நோக்கி உன்னுடைய பார்வையை செலுத்தி என்பதாக அல்லாஹ் சொல்வான். அந்த அடியானும் மேலே பார்ப்பான். பார்க்கக்கூடிய தருணத்தில் முத்துக்களாலும் பவளங்களாலும் வைடூரியங்களாலும் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான பேர் அழகுமிக்க தங்கத்தால் ஜொலிக்கப்பட்ட பெரும் மாளிகையை காண்பான். அல்லாஹ், இந்த மாளிகை இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு பேரழகு மிக்க மாளிகை யாருக்கு சொந்தமானது? யார் இதற்குள்ள போவதற்கான வாய்ப்பும் சக்தியும் தகுதியும் இருக்கு என்பதாக சொல்லி அடியான் அல்லாஹ் இடத்துல கேட்பான். அது நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மாளிகை. அல்லாஹ், இப்பேற்பட்ட இந்த மாளிகைகளில் நபிமார்களை தவிர்த்து வேறு யாராவது போக முடியுமா? யாருக்கு அந்த சக்தி இருக்கின்றது? யாரால் அதற்கு செல்வதற்கான தகுதியான அமல் இருக்கின்றது? இந்த உலகத்திலே அதை வாங்குவதற்கான செல்வம் யாரிடத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லி அங்கலாய்த்துக் கொள்வானாம். அல்லாஹ் சொல்வான் அந்த அடியானை பார்த்து, பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை பார்த்து சொல்வான், என்னுடைய அடியானே, அந்த மாளிகைக்கு செல்வதற்கான தகுதி உனக்கு இருக்குப்பா, ஒன்னாலே அந்த மாளிகையில செல்ல முடியும். அல்லாஹ் என்ன சொல்ற? நபிமார்கள், நல்லோர்கள், ஷாலிஹீன்கள், ஷுஹதாக்களுக்குரிய அந்த பிரம்மாண்டமான அந்த பேரழகுமிக்க சொர்க்க மாளிகையில் நான் தகுதி பெற முடியுமா? நானும் உள்ள நுழைய முடியுமா? என்னிடத்தில் அந்த மாளிகையை வாங்குவதற்கான செல்வமோ அமல்களோ எதுவுமே இல்லையே, என்னால் எப்படி போக முடியும்? அல்லாஹ் சொல்வானா, கிருபையாளன், இதோ உன்னால் பாதிக்கப்பட்ட
உன்னை பாதிப்புக்கு ஆளாக்கிய, உனக்கு அநீதம் இழைத்த இந்த அடியான், இவனை நீ மன்னிச்சிட்ட என்பதாக சொன்னா அதுதான் அதற்கான சன்மானம். உன்னால நீ ஆனால் பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு அநீதி இழைச்சிருக்கான், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் தத்தளித்தவனாக இந்த மனிதன் நின்று கொண்டிருக்கான். எனவே நீ விருப்பப்பட்டு அவனை மன்னிச்சிட்ட என்பதாக சொன்னா, உனக்கு அநீதி இழைத்த அந்த அடியானை மன்னித்து விட்டாய் என்பதாக சொன்னா, அந்த சொர்க்க மாளிகை உனக்கு சொந்தமாகிவிடும். உன்னை அந்த மாளிகைக்குள்ள அனுப்புறேன். எனவே அடியான் சந்தோஷத்தோடு, அல்லாஹ் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், நான் அதை மன்னிச்சிட்டேன் என்பதாக சொன்ன உடனே 2 பேரையுமே அல்லாஹ் மன்னித்து, பாதிக்கப்பட்டவன் அநீதி இழைத்தவன் இருவரையுமே அல்லாஹ் மன்னித்து ஒன்றாக சொர்க்கத்துக்குள் நுழைய வைத்தான். இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுதான் நான் புன்முறுவல் பூத்தேன், நான் சிரித்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரும் இரக்கமுடையவனாக இருக்கும். தன்னுடைய அடியார்கள்ல யாருமே எந்த ஒரு நிலையிலுமே வஞ்சிக்கப்பட்டவர்களாக நஷ்டவாளிகளாக நாளை மறுமையில வந்துவிடக் கூடாது. அதை மீறி நஷ்டவாளிகளாக வந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தாலும் தயாளத்தாலும் தன்னுடைய பேர் உபகாரத்தாலும் அவர்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சுட்டி காட்டுகின்றான், என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்பதாக சொன்னார். உங்களுடைய பாவங்களை எதையுமே நான் கண்டுகொள்ள கூடாது. நீங்க உலகத்துல செஞ்ச மோசடிகள் அநியாயங்கள் அனைத்தையும் நான் கண்டுகொள்ளாமல் உங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்பதை உங்களை யாராச்சும் விரும்புறீங்களா? எனவே அல்லாஹ் நல்லடியாகவே நாம் யாராச்சும் விரும்பாமல் இருப்போமா? எனவே அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்பதாக நீங்கள் விரும்பினீர்கள் என்பதாக சொன்னால், நீங்கள் உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களை மன்னியுங்கள். உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய சமூகத்திலோ ஊரிலோ நண்பர்கள் யார் உங்களுக்கு அநீதி இழைத்திருந்தாலும் தவறு இழைத்தாலும் நீங்கள் மன்னியுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை சுட்டி காட்டுகின்றான். எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும் என்பதாக சொன்னால் நாம் மன்னிக்க வேண்டும். நமக்கு எதிராக நம்முடைய குடும்பத்திலோ சமூகத்திலோ செய்த அந்த தவறுகள், அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் பரந்த மனப்பான்மையோடு நாம் மன்னித்தோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இன்ன ரப்பக வாஸிஉல் மக்ஃபிரா, அல்லாஹ் இருக்கானே மன்னிப்பதில் மிக தாராளமானவன், அல்லாஹ் மன்னிப்பதிலே மிக பெரும் விசாலமானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே அந்த விசாலமான ரப்பின் மன்னிப்பு நமக்கு வேண்டும் என்பதாக சொன்னால் நாம் மன்னிக்க வேண்டும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு குடும்பத்திலேயாக இருக்கட்டும் உலகத்திலேயாக இருக்கட்டும் சிறிய பெரிய எல்லா பிரச்சனைகளுக்கான காரணங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, நிதானமான போக்கு, சகிப்பு தன்மைகள் நம்முடைய குடும்பம் தானே, நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தானே, நம்முடைய ஊர் மக்கள் தானே, நம்முடைய நாட்டு மக்கள் தானே, இவர்கள் மனிதர்கள் தானே என்ற அந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மைகள் எல்லாம் இல்லாமல் போனதின் காரணமாகத்தான் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில் இருந்து உலகளாவிய முறையில் ஏற்படக்கூடிய பெரும் பெரும் போர்கள் வரைக்கும் இதுதான் காரணம். விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகள் இல்லாமல் போனது. சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு தயால மனப்பான்மைகளோடு பறந்து விரிந்த அந்த உள்ளங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போனதின் காரணமாகத்தான் ஒரு குடும்ப வாழ்க்கையிலிருந்து உலகளாவிய முறையில் ஏற்படக்கூடிய பெரும் பெரும் சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றுக்குமான ஆணிவராக இவைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும். நான் எப்படி மனிதனாக இருக்கணும், என்னை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் மனிதர்கள் தான் என்பதாக விளங்கணும். அது என் மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னிடத்துல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருக்கட்டும், எனக்கு எப்படி உணர்வுகள் இருக்கோ, உணர்ச்சிகள் இருக்கோ, ஆசாபாசங்கள் இருக்கோ, உறவுகள் இருக்கோ, சொந்த பந்தங்கள் இருக்கோ, ஹயாத் மௌத் இருக்கோ, நல்லது கெட்டது இருக்கோ, என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கு, அந்த உறவுகள் இருக்கு, அவர்களுக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கு, அவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, அவர்களுக்கும் நல்லது கெட்டது என்ற விஷயங்கள் இருக்கு. எனவே எனக்கு எப்படி தேவைகள் ஏற்படுமோ அதே போலதான் என் மனைவிக்கு, அதே போலதான் என் பிள்ளைக்கு, அதே போலதான் என் கீழே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு என்பதாக விளங்கிட்டோம் என்பதாக சொன்னா உலகத்தில் பெருவாரியான பிரச்சனைகள் அனைத்துக்குமான முற்றுப்புள்ளியாக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சிந்தனை அந்த மனோநிலைக்கு நாம வர வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷைத்தான் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர். அவனுடைய அனுதின வேலையே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிச்சலங்கள், தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய கூட்டத்தார்களிடத்துல கார்குஜாரிகள் கேட்பான். இன்னைக்கு யார் யாரை பாவம் செய்ய வச்ச, யார் யாரை வழி எடுக்க வைத்தாய் என்பதாக சொல்லி
கடலுக்கு நடுவிலே சிம்மாசனம் அமைத்து கொண்டு இபிலீஸ் உட்கார்ந்து கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஷைத்தான்கள், குட்டி ஷைத்தான்கள் எல்லாத்தையும் அழைச்சு விசாரிப்பான். யார் யார் என்ன என்ன பாவங்களை யார செய்ய வச்சீங்க? ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க, நான் இவரை வழிகெடுத்தேன், இவரை பாவம் செய்ய வச்சேன், இவரை கொலை செய்ய வச்சேன், இவரை ஏமாத்த வச்சேன், இவரை மோசடி செய்ய வச்சேன் என்பதாக சொல்லி ஒவ்வொருத்தனும் சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியாக சின்ன குட்டி ஷைத்தான் வந்து சொல்லுவான், இபிலீஸே, 2 தம்பதியர்கள், கணவன் மனைவி இருவர்கள் இணக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில பிணக்கத்தை ஏற்படுத்த ஒன்னா இருந்தவர்களை நான் பிரிச்சுட்டேன், என்னால இதைதான் செய்ய முடிஞ்சிச்சு. எனவே இபிலீஸ் என்ன செஞ்சான்னு சொன்னா, எல்லாத்தையும் விட பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்ய வைத்த அத்தனை ஷைத்தான்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த குட்டி ஷைத்தானை தூக்கி தன்னுடைய மடியில உட்காரத்து, நீதான் சரியான வேலை செஞ்சிருக்கிற, நீதான் உண்மையிலேயே கெட்டிக்காரனாக இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தானுடைய மிக பிரதான வேலை பெரும் சூழ்ச்சி என்ன என்பதாக சொன்னால், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அல்லது ஒரு ஊர், ஒரு நாடு, அதை உருகுலைக்கக்கூடிய அதுதான் அவனுடைய பிரதான வேலை. இணக்கமாக இருக்கக்கூடியவர்களை பிணக்கத்தில் தள்ளுவதுதான் அவனுடைய அனுதினை வேலையாக இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுடைய சூழ்ச்சியிலே நாம் போய் அகப்படக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய நண்பர்கள், இவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் மறக்க வேண்டும், அதைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை மகிழ்விக்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குணம். நமக்கு யாராச்சும் அநீதி இழைத்திருந்தாங்களா, நமக்கு யாராச்சும் துன்ப துயரங்களை ஏற்படுத்தி இருந்தார்களா, அது எவ்வளவு சிறிய பெரிய எதுவாக இருந்தாலும் சரி, ஈமான் நமக்கு முன்னிறுத்தக்கூடிய விஷயம், அந்த தவறு குடும்பத்தால், ஊரார்கள் யார் எதை செய்திருந்தாலும் சரி, அந்த தவறுகளை, அந்த பாவங்களை, அந்த குறைகளை நீங்கள் முதலிலே மறங்கள், அதை மறையுங்கள், அதை மன்னியுங்கள், அவர்களை மகிழ்வியுங்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணமாக குர்ஆன் ஹதீஸிலே நாம பார்க்கலாம். அவங்க நமக்கு செஞ்ச தவற மன்னிக்கிறது, மறைக்கிறது மட்டுமல்ல, அவர்களை நீங்கள் மகிழ்வீங்கள், அவங்களையே சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் உயர்ந்த நபியினுடைய குணமாக நமக்கு முன் நிறுத்தப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மதம் மினல்லாஹி லின்தலஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் மட்டும் உங்கள் மீது அருள் செய்யாமல் இருந்திருந்தால், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மட்டும் உங்களுக்கு அருள் செய்யாமல் இருந்திருந்தால், ஃபபிமா ரஹ்மத்தும் மினல்லாஹி லின்தலஹும், இந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். நீங்க இவங்களிடத்துல, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் இடத்துல நீங்கள் கரடுமுரடாக, காட்டுமிராண்டித்தனமாக, நீங்கள் ஒரு கோப பார்வையோடு அவர்களை நீங்கள் அணுகியிருந்தீர்கள் என்பதாக சொன்னா, இந்த மக்கள் எண்ணிக்கை உங்களை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஒருத்தர் கூட வந்து ஈமான் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளம் இலகிய உள்ளமாக, மென்மையான உள்ளமாக. எப்படிப்பட்ட உள்ளமாக நபியினுடைய உள்ளம் இருந்துச்சு? வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தஃபிர் லஹும் வஷாவிருஹும் ஃபில் அம்ர். அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபியே, நீங்கள் அந்த மக்களோடு இணக்கமாக, மென்மையாக நீங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். ஃபஅஃபு அன்ஹும், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், குற்றங்களை நீங்கள் மன்னியுங்கள். அதை மீறி ஏதாச்சும் தவறு குற்றங்களை செய்தால் அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஒரு தலைவனுக்கு, ஒரு நபிக்கு இருக்க வேண்டிய சிஃபத்தை அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அதை தன் மீது போட்டுக்கொண்டு அவர்களுக்காக நீங்கள் தௌபா செய்யுங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க. இதுதான் உயர்ந்த குணம். அவர்களோடு எல்லா தருணங்களிலும் இணக்கமாக நீங்கள் ஆலோசனை செய்யுங்க. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்? அல்லாஹ் ரசூலுக்கு அடியார்களிடத்தில் எந்த விஷயத்தையும் மஷூரா செய்து ஆலோசனை செய்துதான் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு, வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் அதிகார மதமையிலே, அந்த போதையிலே நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க. இணக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை செய்து மஷூரா செய்து நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நபியினுடைய குணத்தை பத்தி, நபிக்கு அறிவுரையாகவும் சொல்றான். இதுதான் நபியினுடைய குணமாகவும் இருந்தது என்பதாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லித்தரான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்திலே, சமூகத்திலே, மனிதர் என்ற அடிப்படையிலே யாரும் தவறுகளை விட்டு, குறைகளை விட்டு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத ஆள் என்பதாக சொன்னா அது அல்லாஹ் ஒருத்தன்.
அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் அத்தனை மனிதர்களும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லோரிடத்திலும் கண்டிப்பாக குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருத்தவனாக தான் இருக்கான். எனவே அப்படி ஏற்படக்கூடிய குறைகளை குற்றங்களை நீங்க மறந்துடுங்க, அதை மறைச்சிடுங்க, பரப்பிடாதீங்க. யாரிடத்திலும் இவர் இந்த தப்பு செஞ்சுட்டார், இவர் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டார், இவர் குறை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி அதை மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்திடாதீங்க. அதை மன்னிச்சிடுங்க. அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புல செயல்படுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். குர்ஆன் ஹதீஸ் அதிகமாக போதிக்கப்படக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருத்தரை தண்டிப்பதற்கான சக்தி இருக்கு. தப்பு செஞ்சுட்டான், அநீதி இழைச்சிட்டான், பாவம் செஞ்சுட்டான், நமக்கு கீழையோ நம் மனைவியோ பிள்ளைகளோ, ஆனால் தண்டிக்க சக்தி இருந்தும் யார் மன்னிக்கின்றார்களோ அவர்கள்தான் ஈடேற்றம் பெற்றவர்கள், முஃமின்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டிக்காட்டு. தண்டிக்கிறதுக்கான அத்தனை உரிமையும் சக்தியும் இருந்துச்சு, ஆனா மன்னிச்சு விட்டுட்டாங்க. உண்மையிலேயே அவர்தான் மிகப்பெரிய ஈடேற்றம் பெற்றவர், மனித புனிதர்களாக அப்படிப்பட்ட நல்லோர்களில் ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதாக குர்ஆன் ஹதீஸில் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீரன் மிகப்பெரிய பலசாலி மிகப்பெரிய வீரன் யார் என்பதாக சொன்னால் அடுத்தவர்களை வீழ்த்தக்கூடியவன் அவன் பெரிய வீரன் எல்லாம் கிடையாது. அவர் பெரிய பலசாலி, உடல் நல்ல ஆகஜமான பலமுள்ளவராக இருக்கார். யார் எதிர்த்து போர் செஞ்சாலும் யார் எதிர்த்து சண்டைக்கு வந்தாலும் அத்தனை பெரிய வீழ்த்திடுவார். அவர் உண்மையிலே வீரன் கிடையாது. தனக்கு வம்புக்கு வந்தார், தன்னிடத்தில் சண்டைக்கு வந்தார், வேணும்னே வம்புக்கு இழுக்கிறார், சண்டைக்கு இழுக்கிறார். அப்படிப்பட்ட மனிதரிடத்தில் வம்புக்கு வம்பு சண்டைக்கு சண்டை என்பதாக நின்று வீழ்த்தக்கூடியவன் வீரன் அல்ல. வம்புக்கு வம்பு என்பதாக வரக்கூடியவர்களுடைய விஷயத்திலே வம்புக்கு பகரம் மன்னிப்பு என்பதாக யார் முன்னெடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே வீரன். அது அதற்கான தைரியம் உண்மையிலேயே வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றார். வம்புக்கு வம்பு என்பதாக சண்டைக்கு சண்டை என்பதாக நிற்பது வீரம் அல்ல. மனு விட்டு கொடுப்பது சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வதுதான் வீரம். அதற்கு உள்ளத்துல தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடு வந்த கோபத்தை மென்று யாழ் விழுங்கி விடுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே அசலான வீரன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாராச்சும் ஒருத்தர் வரம்பு மீறி நம்மளை திட்டுறாங்க, காரணமே இல்லாம திட்டுறாங்க, நம்ம இடத்துல எந்த தவறுமே இல்லை, நம்ம சரியாக நடந்துகிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை வம்புக்கு இழுக்கிறாங்க, நம்ம இடத்துல வந்து சண்டை போடுறாங்க, நம்ம இடத்துல அத்துமீறி நடந்து கொள்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தருணத்தில் அவர்களோடு நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு படிச்சு கொடுக்கிறான். அல்லாஹ் அதற்கான வழியை நமக்கு சொல்லி தருகின்றான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ. உலகத்துல ஒரு காலம் நன்மையும் தீமையும் சமமாக ஆகவே ஆகாது. நன்மை செய்யக்கூடியவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களும் உலகத்துல சமமாக மாட்டாங்க. நன்மையான காரியமும் பாவமான காரியமும் இந்த உலகத்துல வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ எந்த காலத்திலும் சமமாகவே ஆகாது. இது பில்லதி அஹ்ஸனு, நீங்கள் தீமையை நன்மையை கொண்டு சரி செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான். ஒருத்தர் உங்களுக்கு அநீதி இழைச்சாரா, அவருக்கு நீங்கள் நன்மை செய்வதன் மூலமாக அதை நீங்கள் சரி செய்யுங்கள். அதுதான் பகரம், அதுதான் சரியான தீர்வும் கூட. தீமைக்கு தீமை, பகமைக்கு பகமை, அடிக்கு அடி, உதைக்கு உதை, இது அல்ல. ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்ய பகமையை ஏற்படுத்தினார் என்பதாக சொன்னா, உங்களை வரம்பு மீறி வசைபாடுறார் சொன்னா, நாமளும் பதிலுக்கு வசைபாடுவது சரியான விஷயம் அல்ல. ஏனென்றால் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் நிந்திக்கின்றார்களோ, பிறரை வசைபாடுகின்றார்களோ, பிறர் மீது அவதூறுகளை அள்ளி குறைகளை அள்ளி வீசுகின்றார்களோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனுடைய பின் விளைவுகளை, அந்த அபாயகரமான பின் விளைவுகளை அவர்கள் யோசிப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி பெரும் நஷ்டவாளிகள். அவர் எவ்வளவு பெரிய அமல் செய்யக்கூடியவர், இறை நேசராக இருந்தாலும் ஒருத்தருடைய உரிமை கடமைகளுடைய விஷயத்தில் அத்துமீறி வசைபாடுறார், வரம்பு மீறி செயல்படுகின்றார், நிந்திக்கக்கூடியவராக இருக்கார் சொன்னா உலகத்துல நஷ்டவாளி, நாளை மறுமையில் நஷ்டவாளி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுமுல் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்பதாக சொன்னா யார் தெரியுமா? முஃப்லிஸ் என்பதாக சொன்னால் ஒன்றும் இல்லாதவன், அனைத்தையும் இழந்தவன். எல்லாம் இருந்துச்சு ஆனா எல்லாத்தையும் இழந்தவருக்கு பெயர் தான் முஃப்லிஸ். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா ஏழை. பெரிய கோடீஸ்வரராக இருந்தார் ஆனா எல்லாமே இழந்து ஏழை ஆயிட்டார். இப்படிப்பட்டவர் நாளை வறுமையில வருவார். பல ஹஜ்ஜுகளை செஞ்சிருப்பார், நோன்புகளை நோட்டு இருப்பார், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளி அள்ளி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சிருப்பார், எல்லா அமல்களோடு வருவார். ஆனால் பிறருடைய உரிமை கடமைகளுடைய விஷயத்தில் அத்துமீறி வரம்பு மீறி செயல்பட்டு
ஏற்பட்டிருப்பார். அதன் காரணமாக அத்தனை நன்மைகளையும் இழந்து நஷ்டவாளியாக பிறருடைய பாவங்களை சுமந்து கொண்டு நரகத்துக்கு போறாரே, அவர்தான் முஃப்லிஸ், அவர்தான் ஏழை என்பதாக நபி சொன்னார். எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். பிறருடைய உரிமை கடமைகளுடைய விஷயத்திலே வரம்பு மீறி வசைபாடக்கூடிய ஒவ்வொருவருடைய நிலைகளும் உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ் பாதுகாக்கணும். மிகப்பெரிய நஷ்டத்தை அவங்க சந்திப்பாங்க. யார் நிந்திக்கிறாரோ அந்த நிந்தனை அவரையே தான் திரும்பி வந்து சாரும். என்ன ஒருத்தர் வசப்படுறார், என்ன ஒருத்தர் தேவையில்லாம திட்டார், என்னிடத்துல வம்புக்கு வருகின்றார், என்னிடத்துல சண்டைக்கு வந்து நிற்கிறார், அங்க நமக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், எப்படி வேண்டுமென்றாலும் வசபாடட்டும், எப்படி வேண்டுமென்றாலும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டட்டும், நீங்க அமைதியாக இருங்க. யார் நிந்தனை செய்தாரோ அந்த நிந்தனை அவரை தான் வந்து சாரும். அவர் வார்த்தை, அவருடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தை வானத்தை நோக்கி போகும். வானத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டுரும். அந்த வார்த்தைகள் திரும்ப, அந்த நிந்தனைகள், அந்த வஞ்சனைகள், அந்த வசைபாடுதல்கள் திரும்பவும் யார் மீது விடப்பட்டதோ அந்த சாப வார்த்தைகள் திரும்பவும் பூமியை நோக்கி வரும். பூமியினுடைய கதவுகளும் அடைக்கப்பட்டுடும். வலதுபுறம் போவும் அங்கும் இடம் இருக்காது, இடதுபுறம் போவும் அங்கும் இருக்காது. கடைசியாக யார் வார்த்தையை வெளிப்படுத்தினாரோ அவரையே அந்த நிந்தனை வந்து சேரும். யாரை சபிச்சாரோ, யாரை வசைபாடி திட்டினாரோ அந்த வார்த்தைகள் திரும்பவும் அவரிடத்திலே வந்து தன் வாயால் தானே அழிந்து போன நிலைதான் இந்த உலகத்தில் ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். பிறருடைய விஷயத்திலே, ஹக்குடைய விஷயத்திலே அதை அழகான முறையிலே பாதுகாக்க சொல்லி நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கின்றது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய குடும்ப பெண்மணிகள், எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய என்னுடைய வேலை ஆட்கள், அவங்க தவறு செய்யறாங்க, அடிக்கடி தவறு செய்யறாங்க, அவங்களிடத்துல குற்றங்கள் குறைகள் நடந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. யா ரசூலுல்லாஹ் கம் நஅஃபு அனில் காதிமா, அப்படி அவர்கள் என்னுடைய காதிம்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் தவறு செய்யும் பொழுது அந்நஅஃபு எந்த அளவுக்கு அவங்கள மன்னிக்கலாம்? சரி போனா போது, சரி செஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு உபதேசம் செஞ்சு எந்த அளவுக்கு அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நபியிடத்தில் அந்த சஹாபி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஅஃபு அன்ஹு ஃபி குல்லி யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் 70 முறை அவங்கள மன்னிங்கன்னு சொன்னாங்க. குடும்பத்திலேயோ சமூகத்திலேயோ நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய யார் என்ன குறைகளை குற்றங்களை செய்தாலும் எந்த அளவுக்கு மன்னிப்பின் விசாரணை நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 70 முறை அவர்களை மன்னியுங்கள், அந்த அளவுக்கு மன்னிப்பின் விசாலம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டினாங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நமக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய மன கசவுகள், மன முறிவுகள், மன ஊசலாட்டங்கள், மன சஞ்சலங்கள், அழுத்தங்கள், அதை யார் நமக்கு எதிராக ஏற்படுத்தி இருந்தாலும் சரி, அவர்களுடைய விஷயத்தில் நமக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய அழகான வழி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்பதாக சொன்னால் அடியார்களை நீங்கள் மன்னியுங்கள். உங்களுக்கு எதிராக யார் என்ன தீங்குகளை அநீதிகளை செஞ்சாங்களோ அவர்களை நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்புகளுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய விஷயத்துல மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அவதூறான பழி சுமத்தல் சுமத்தப்பட்டது. ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய தருணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. திரும்பி வரக்கூடிய தருணத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு இடத்துல சுய தேவைக்காக போயிட்டு வரதுக்குள்ள படைகள் எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. அந்த கூடாரத்துக்குள்ள வைத்து தூக்கிட்டு போவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க நினைச்சுக்கிட்டு எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த கூடாரத்துல ஏறல, தேவைக்காக போயிட்டு வந்து பாக்குறாங்க, யாருமே இல்லை, எல்லாமே போயிட்டாங்க. கடைசியாக எப்போதுமே நபியினுடைய வழக்கம் படை ஒரு பக்கம் போச்சு என்பதாக சொன்னா பின்னாடி யாரையாச்சும் நபி அவங்க நியமனம் செஞ்சிருப்பாங்க, யாராச்சும் ஏதாச்சும் விட்டுட்டு போயிருக்கமா அதை பார்த்து எடுத்துட்டு வரதுக்கு ஆட்களை நியமனம் செஞ்சிருப்பாங்க. அப்படி ஒரு சஹாபியை நியமனம் செஞ்சிருந்தாங்க. அவர் வரார், பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்காங்க. அவர் சிறு வயதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்ததுனால அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி என்பதை அடையாளம் கண்டு கொண்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு வந்து கீழே உட்கார வச்சார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஏறிக்கிட்டாங்க, கொண்டு வந்து மதீனாவுல சேர்த்துட்டார். அவர் வேலைக்கு போயிட்டார். ஆனால் இதை வைத்து முனாஃபிகீன்கள், சில கயவர்கள் திரித்து அன்னை அவர்களுடைய பத்தினித்தனத்தின் மீது அவதூறான பழி சுமத்தல்களை சுமத்திட்டாங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம இன்னைக்கு நினைக்கிறோம் நாங்க அமல் செய்யறோங்க, நாங்க தொழுகிறோம், நாங்க தீனுடைய வேலைகளை செய்யறோம், குர்ஆன் எல்லாம் ஓதுறோம்,
சொல்லக்கூடிய விஷயத்துல சதக்காக்கள் தான தர்மங்கள் எல்லாம் செய்யறோம், ஆனாலும் குழப்பங்கள் இருக்கு, ஃபித்னா இருக்கு, மனசுல நிம்மதி இல்லையே, வாழ்க்கையில் அமைதி இல்லையே என்பதாக சொல்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வாழ்க்கையிலே குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு, அவங்களுடைய குடும்பத்திலேயே ஃபித்னாக்கள் ஏற்பட்டுச்சு. எனவே அல்லாஹ் எந்த நாடுகின்றான், யாரை எப்படி சோதிக்கின்றான், அந்த சோதனையில எவ்வளவு பொறுமை காக்கிறோம் என்பதுதான் இங்க அசலான விஷயம். எனவே நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு எந்த விஷயங்களாக நேரடியாக அல்லாஹ் வஹியை இறக்கி தீர்ப்பளிக்கக்கூடிய சூழல், அந்த நிலையிலும் நபியினுடைய குடும்பத்தின் மீது அவதூறு பழி சுமத்தப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன், இந்த நபி இந்த உம்மத்திற்கு அவர்கள் எல்லோருடைய உயிரை விட மேலானவர்கள். அன்-நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியினுடைய குடும்ப பெண்மணிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களின் தாயாக இருக்காங்க. அப்படிப்பட்ட தாயின் மீது பழி சுமத்தப்படுகின்றது. ஒரு முனாஃபிக் இந்த வேலையை செஞ்சான், அந்த தருணத்தில் சில முஸ்லிம்களும் அப்படி இருக்கலாம், தவறு நடந்திருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கும். நவுது பில்லாஹ். எவ்வளவு பெரிய ஃபித்னா பாருங்க. நபி அவர்கள் இருக்கும் பொழுது நபியினுடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்திலே, நபியினுடைய மனைவி விஷயத்திலே ஃபித்னா உருவாகின்றது, குழப்பம் உருவாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அவதூறுகள் சுமத்தப்படுகிறது. சில முஸ்லிம்களும் அதற்கு சொன்னாங்க, நடந்திருக்கலாம், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம் என்ற வார்த்தைகளும் பரிமாறப்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. நபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க உடல் நோயால் அவதிப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் கடுமையான நோயால் அவஸ்தைப்பட்டாங்க, பெரும் சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. எப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சின்ன இடர்பாடு நோய் ஏற்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப இரக்கத்தோடு நடந்து கொள்வாங்க, அவங்கள ரொம்ப அக்கறை எடுத்து கவனிச்சு கொள்வாங்க நபி அவங்க தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த நிகழ்வுக்கு பிறகு இப்படிப்பட்ட அவதூறான பழி என் மீது சுமத்தப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த இரக்கத்தை பார்க்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் மீது அக்கறை காட்டல, என்னை நலன் விசாரிக்கல, என்னிடத்தில் நல்ல விதமாக கூட பேசல. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய குழப்பமாக இருந்திருக்கும். நபி அவங்க என்னிடத்தில் இப்படி வந்து சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நீ தவறு செய்திருந்தாய் என்பதாக சொன்னான். அல்லாஹ் அக்பர். தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, நீ தவறு செய்திருந்தாய், நீ பாவம் செஞ்சிருந்தன்னு சொன்னா நீ அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேள், அல்லாஹ் உன்னை மன்னிச்சிடுவான். நீ பாவம் செய்யவில்லை என்பதாக சொன்னா அல்லாஹ் உன்னுடைய விஷயத்திலே உன்னுடைய பரிசுத்தத்தை நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப துடிதுடிச்சு போயிட்டாங்க. இந்த உலகமே அவங்களுக்கு இருண்டு போயிடுச்சு. எல்லாம் யார் தனக்கு பக்கபலகமாக இருக்க வேண்டுமோ, தன்னுடைய கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தன்னுடைய விஷயத்திலே முழு மனதோடு தன்னுடைய விஷயத்திலே நம்பிக்கை வரல அப்படின்னா என்ன, எனக்கு என்ன இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்ற ரீதிக்கு போயிட்டான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க பத்தினியானவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்பதற்காக அவர்கள் சம்பந்தமாக மட்டுமே சூரத்துன் நூரிலே 9 ஆயத்துகளை வரிசையாக இறக்கினான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்பதாக. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழப்பங்கள், ஃபித்னாக்கள், நபர்கள் அதற்கு எதெல்லாம் காரணங்கள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பெரும் சிரமத்தில் இருந்திருக்காங்க, அவங்களையே குழப்பங்கள், ஃபித்னாக்கள் பிடித்திருக்கின்றது, அவங்களுடைய குடும்பங்களையே பிடித்து ஒழுக்கி இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுவது ஒரு பெரிய ஆச்சரியம், அதிசயம் எல்லாம் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட இந்த ஃபித்னா உருவாவதற்கு காரணமான முனாஃபிக், அதனோடு இருந்த சில முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்கள்ல ஒருத்தர் தான் ஹஸரத் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உறவினர், ஏழ்மையில வறுமையில இருக்கக்கூடியவர். அவருக்கு எல்லா ரீதியிலும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய பொறுப்புல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தான் இருந்தாங்க. அவங்க கொடுத்த காசு கொடுத்தா தான் அந்த குடும்பத்துல வீட்டுல அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா தன் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய விஷயத்துல அவதூறான விஷயம் வந்த தருணத்துல இவர் என்ன செஞ்சிட்டார், அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட தவறு நடந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கடுமையான கோவம். நான் கொடுக்கிற காசுல தான் உன் குடும்பமே நடந்து கொண்டிருக்கு, நான் கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை வைத்துத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கு. என் வருமானத்தை, என் காசை சாப்பிட்டு கொண்டே என் மீது என் மகள் மீது அவதூறான வார்த்தைகளை, குற்றச்சாட்டுகளை நீ அள்ளி வீசிட்டியா, இனிமேல் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டான். இனிமேல் இந்த மிஸ்தாஹுக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், இந்த குடும்பத்தை நான் கவனிச்சுக்க மாட்டேன், இந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது யதார்த்தம், இது மனித உள்ளத்தினுடைய இயற்கை தன்மை, இதுல தவறும் கிடையாது. என் அநீதி இழைக்கப்பட்டிருக்கும் பாதிப்பு, அந்த பாதிப்பினுடைய உள்ளம் கவலை. என் அபூபக்கர் ரலியல்லாஹு தன் மகள் என்பதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கக்கூடிய ஆயிஷாவின் மீது அல்லாஹ் இவ்வளவு பெரிய அவதூறு சுமத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் இவர் என் பணத்தை சாப்பிட்டுக் கொண்டு என் மகளுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காரு.
எனவே இனிமே நான் சத்தியம் செய்கிறேன், இந்த மிஸ்தாக் எதுவும் கொடுக்க மாட்டேன். இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சான். ஓ அபூபக்கரே, வலா யஅததிலு உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸாஅதி அய்யுதா உலில் குர்பா வல் மசாகின வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து அவங்க பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கீங்க, முஹாஜிரின்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க. அவர்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக இனி நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்களில் யாரும் சத்தியம் செய்ய வேண்டாம். நீங்க யாருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்களோ இனி அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், அவங்க செய்த தவறுகளுக்காக நான் இனி உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் யாரும் சத்தியம் செய்ய வேண்டாம், அவர்களை நீங்க மன்னிச்சிடுங்க. அல்லாஹ் சொன்னா, அதற்கு அடுத்து சொன்ன அந்த வார்த்தை தான் மிக மகத்தான வார்த்தை. அல்லாஹ் சொன்னா, வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்புனா யக்ஃபிரல்லாஹு லக்கும். ஓ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதை நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னா நீங்க மிஸ்தாக மன்னிங்க, நீங்க அவரை மன்னிங்க என்பதாக அல்லாஹ் சொன்னா. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு. அத்தனை கசடுகளையும் அத்தனை வலிகளையும் தூக்கி எறிஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக மிஸ்தாக மன்னிச்சாங்க, அவருக்கு திரும்பவும் உதவி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, முந்தி கொடுத்ததை விட இன்னும் 2 மடங்கு சேர்த்து உதவி செஞ்சாங்க. இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதான் ஈமானிய சிஃபத், இதான் நுபுவத்தினுடைய தன்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த நற்குணம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கும் வழிகாட்டி இருக்காங்க. மக்களுக்கு மத்தியில, குடும்பத்துல, சமூகத்துல ஒரு தவறு நடக்குது, ஒரு பாவத்தை செய்யறாங்க சொன்னா அதை நீங்கள் மறங்கள், அதை மறைத்து விடுங்கள், அதை மன்னித்து விடுங்கள், அவர்களை நீங்கள் மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள். இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த மனோநிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த அமைப்பில நம்முடைய சூழல்கள் அமைஞ்சிருச்சு என்பதாக சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி, வாழ்க்கை இன்பமாக சொர்க்கமாக எந்த விதமான கசடுகளும் இல்லாமல் நல்ல நிலைகளில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் மகிழ்வீங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய உள்ளத்துல ஒருமை எதிர்பாராத விதமாக அவருடைய உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எல்லா அமல்களை விட விருப்பத்துக்குரிய அமல் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது, ஒரு முஸ்லிமை சிரிக்க வச்சு பார்க்கிறது, ஒரு முஸ்லிமனுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி ஏற்படுத்துறது. கேலி கிண்டல்களை செய்து மகிழ்ச்சி அல்ல, ஏதாவது நலவான ஒரு விஷயத்தை செய்வதனால் ஒரு முஸ்லிமனுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது என்பதாக சொன்னால் அஹப்புல் அமாலி இலல்லாஹ். இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை முழுவதும் வெறும் ஈமான், இறையச்சம், அல்லாஹ் ரசூல், கபருடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை, நரகத்தினுடைய இந்த ஆன்மீக இப்படிப்பட்ட அமைப்புகளில் மட்டும் அந்த மஜ்லிஸ்கள், அந்த சபைகள் கடக்கக்கூடியதாக அல்ல. அதை தாண்டி குதூகலமான முகமலர்ச்சியான எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்கு. சஹாபாக்கள் கவலையுற்று இருந்தாங்கன்னா நபி அவங்க அவர்களை முகமலர்ச்சி அடைய செய்வாங்க. சஹாபாக்களுடைய கவலையை போக்கி அந்த சஹாபாக்களை சந்தோஷம் அடைய செய்வாங்க. நபி அவங்க ஏதாச்சும் கவலையில இருந்தாங்களா, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்காங்க. இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தருணத்துல நபி அவங்க சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. பேரித்தம்பலம் நபியினுடைய சபைக்கு வருது. எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சு கொடுக்கப்படுச்சு, சாப்பிடுங்க என்பதாக சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நபிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வேடிக்கையான காரியத்தை செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை நபி அவங்க பக்கத்திலேயே வச்சிட்டு இருக்காங்க. சாப்பிடுற அத்தனை பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டையை நபி அலி ரலியல்லாஹு தஆலா சாப்பிட்டு 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 நபி பக்கத்துல வச்சுட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பேரிச்சம்பளம்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்க கூடாது. நபியை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க சாப்பிடுவீங்க கிடைச்சிடுச்சுன்றதுக்காக ஒரு ஆள் சாப்பிட வேண்டிய 2 ஆள் சாப்பிட வேண்டிய பெருச்சம்பளத்தை நீங்க ஒருத்தரே சாப்பிட்டுருக்கீங்க, எவ்வளவு கொட்டை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், சமயோஜன சிந்தனை, சமயத்திற்கு தகுந்தது போல் வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரையாச்சும் காட்ட முடியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க சாப்பிட்டு கொட்டையும் பக்கத்துல வச்சுட்டு இவ்வளவு பெருச்சம்பளத்தை நீங்க ஒருத்தரே சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொன்ன சந்தர்ப்பத்துல நபி அவங்க சொன்னாங்க, ஆமா நான் சாப்பிட்டுட்டு இருந்தான், பல பேருடைய பேரிச்சம்பளத்தை நான் ஒருத்தனா சாப்பிட்டேன், 2 பேர் சாப்பிட வேண்டியதை நான் ஒரே ஆளை சாப்பிட்டேன், பரவாயில்ல. ஆனா உலகத்தில் நான் இப்படி ஒரு ஆளை பார்த்தது இல்லப்பா, பேரித்தம்பளத்தை அதனுடைய கொட்டையோடு சாப்பிட்டாலும் உன்னையத்தான் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நீ சாப்பிட்ட இடத்துல ஒரு கொட்டையை கூட காணும், நீ கொட்டையோடு சேர்த்து சாப்பிட்டிருக்கல என்பதாக சொன்ன உடனே முழு சபையும் குதூகலமாக சந்தோஷத்தோடு அங்க முகமலர்ச்சியான சூழல் ஏற்படக்கூடியதாக இருந்துச்சு. தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே முகமலர்ச்சியான அந்த சந்தோஷத்துக்குரிய விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி இருக்காங்க. நபி அவங்க கவலையில் இருந்தாங்களா, சஹாபாக்கள் ஆறுதல் படுத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல நபியினுடைய குடும்பத்தில், இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, நம்முடைய மனைவி சொல் பேச்சு கேட்கறது இல்லைங்க, வீட்டுல பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கறது இல்லைங்க, வீட்டு குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லைங்க, இன்னைக்கு நாம கவலைப்படுறோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கிட்டத்தட்ட 9 பேருமே ஒரு சந்தர்ப்பத்தில் நபிக்கு எதிராக நின்றாங்க. நீங்க ஒழுங்கா எங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கறது இல்லை, வீட்டு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வீட்டு விஷயங்களை சரி செய்து கொள்வதற்கான தொகைகளை நீங்க சரியா கொடுக்கறது இல்லை, அதை சரியா கொடுக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்கள் நபிக்கு எதிராக நின்றாங்க. இது யதார்த்தம், இயல்பை, குடும்ப வாழ்க்கை என்பதாக சொன்னா இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். அது நபியினுடைய வாழ்க்கை மூலமாக அல்லாஹ் நமக்கு முன்மாதிரி ஆக்கி காட்டுறான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்த உடனே நபி அவங்களுக்குள்ள கோபம் வந்துச்சு. இப்படி உலகத்தை எதிர்பார்த்து நம்முடைய வீட்டு பெண்கள் நம்முடைய மனைவிமார்கள் இப்படி வந்து நிக்கிறாங்களே, கோவப்பட்டு நபி இனி உங்களோடு யாரோடு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு தனியாக பிரிஞ்சு வீட்டினுடைய மாடியில போய் அந்த பால்கனியில போய் நபி உட்கார்ந்துட்டாங்க. இது மதீனா முழுவதும் வதந்தி பரவுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் அத்தனை பேருக்கும் தலாக் கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நபிக்கும் நபியினுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே ஒரு சிறு பிரச்சனை. இன்னைக்கு நாம சொல்லுவோம், ஒரு மனைவியை வச்சுக்கிட்டே நம்மளால சமாளிக்க முடியல. 9 மனைவிகளை ஒரே நேரத்தில் அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சரிவர நிறைவேற்றக்கூடிய சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிக்கு தலாக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வதந்திகள் பரவ ஆயிடுச்சு. நபி அவங்களும் கவலையாக மேல உட்கார்ந்துருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, நிலவரத்தை பாக்குறாங்க. அங்கங்க ஆளுக்கு ஒரு விஷயமா 4 பேர் 4 விதமா பேசுறத போல ஆளுக்கு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. நபி அவங்க மனைவிமார்கள் தலாக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா நபி அவங்க உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. ஆனா நபி அவங்க ஒரு ஆளை காவலுக்காக நியமனம் செஞ்சிருந்தாங்க. யார் வந்தாலும் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு தஆலா அனுமதி கேட்டாங்க, அனுமதி மறுக்கப்பட்டுடுச்சு. 2வது முறையாக அனுமதி கேட்டாங்க, 2வது முறையும் அனுமதி மறுக்கப்பட்டுடுச்சு. யாரையும் உள்ள வரான்னு சொல்லி நபி அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த காதிம் சொல்லிட்டாங்க. 3வது முறையாக கேட்டபோது நபி அவங்க சொன்னாங்க, சரி அனுப்பிச்சிருக்காங்க, உமர் வந்திருக்காரா, அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து பக்கத்துல உட்கார்ந்தாங்க. நபி உட்கார்ந்து இருக்காங்க. திரைக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. உமர் ரலி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த பெண்கள் இருக்காங்களே, நம்முடைய பெண்கள் மக்காவுல இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாங்க. மக்காவுடைய காலகட்டத்தில் நாம அவங்களோடு இருக்கும் பொழுது நமக்கு இத்தாத்தாக கட்டுப்பட்டு நல்ல பிள்ளைகளாக நல்ல பெண்களாக தான் நடந்துட்டு இருந்தாங்க. எப்ப மதினா வந்தாங்களோ அப்பதான் இந்த நிலைமை மாறி போச்சு. ஏன்னா மதினா பெண்கள் இயற்கையிலேயே கொஞ்சம் துணிச்சல் மிகுந்த பெண்களாக இருக்காங்க. அவங்க சில சந்தர்ப்பங்கள்ல தங்களுடைய கணவர் தங்களுக்கு ஏதாச்சும் மாறு செய்யும் போது கணவன் அடிக்கக்கூடிய பழக்கம் மதினா பெண்கள் இடத்துல இருக்கு. எனவே நம்ம பெண்கள் நல்ல பெண்களாக தான் இருந்தாங்க. எப்ப மதினாவுக்கு வந்தாங்களோ அப்போ அவங்களிடத்துல இந்த சுவாபம் வந்துருச்சு, அதனுடைய அசராத் அடிச்சிருச்சு. எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னைக்கு காலையில எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் நான் சத்தத்தை அதிகப்படுத்தின உடனே என் மனைவி அப்படியே வந்து என் கழுத்தையே பிடிச்சிட்டான். யாருகிட்ட வந்து சத்தம் போறீங்கன்னு சொல்லி நான் கழுத்தை பிடிக்கல, என் மனைவி என் கழுத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. அத்தனை கவலைகளும் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக நபியினுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சந்தோஷமான அற்புதமான அந்த நிகழ்வுகளும் அந்த குதூகலமான முகமலர்ச்சியான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. நாம நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவி இடத்துல பிள்ளைகளிடத்துல எப்போதுமே முகத்தை அப்படியே கோபமாக டெரராக வைத்துக் கொண்டு இருந்தோம் என்பதாக சொன்னா வாழ்க்கை உலகத்திலே நரகமாயிடும். நம்ம செஞ்ச பாவத்துக்காக மறுமையில போய் நரக வேதனை அனுபவிக்கிறதுல அல்லாஹ் நம்மளை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். உலகமே நரகமாயிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்காத விதமாக அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்த உயர்ந்த அமல் மட்டுமல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறோம், அவரை முகமலர்ச்சி அடைய செய்யறோம், அல்லாஹ் அதற்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த சவாபு வழங்குறான்னு சொன்னா, இந்த உலகத்துல அவர் இருக்கிற வரைக்கும் யாராச்சும் ஒரு முஸ்லீமுக்கு உதவி செஞ்சோம், தேவையை நிறைவேற்றணும், அதனால அவருடைய உள்ளம் சந்தோஷமாச்சு, அவர் உள்ளம் மனம் மகிழ்ச்சி அடைந்தது, அப்படிப்பட்ட செயலை நீங்க செய்தீர்கள் என்பதாக சொன்னா அல்லாஹ் ஒரு மலக்கை நிர்ணயம் செய்கின்றான். இல்லா ஹலகல்லாஹு மின் தாலிக சுரூர் மலக்கன் யஅபுதல்லாஹ். அல்லாஹ் ஒரு மலக்கை அல்லாஹ் படைக்கின்றான். அந்த மலக்கு இவருக்காக இருக்கார். அந்த மலக்கு அமல் செய்கிறார், அவர் தஸ்பீஹ் செய்கிறார். அந்த மலக்கு அல்லாஹ்வை புகழ்கின்றார், தஸ்பீஹ் செய்கிறார், திக்ர் செய்கின்றார். இவர் செய்யக்கூடிய அந்த மலக்கு செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளும் இந்த அடியானுக்கு வரும். இவர் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்தினார், அவருடைய முகம் மலர்ச்சியை ஏற்படுத்தினார். அல்லாஹ் அதற்காகவே ஒரு மலக்க படைக்கிறான். அந்த மலக்கு இவரோட இருக்கின்றார், அந்த மலக்கு அமல் செய்கிறார். அந்த நன்மையும் இந்த முஸ்லீமுக்கு வருகின்றது. ஏன்னா ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்தினார். மாறாக அந்த முஸ்லீம் மரணிச்சிட்டார் என்பதாக சொன்னா மரணமான பிறகு அந்த மலக்கு இவரை கபரிலே போய் சந்திக்கின்றார். கபரில் சந்திச்சு அமா தஅரிஃபுனி, என்னை தெரிகிறதா என்பதாக சொல்லி அந்த கபராளி இடத்துல கேட்கின்றார். அப்ப அந்த கபராளி சொல்றார், ஃபயகுல் லஹு மன் அன்த, எனக்கு தெரியலையே, நீங்க யாருன்னு தெரியலையே. அப்ப அந்த மலக்கு சொல்கின்றது, ஃபயகுல் அன சுரூர் அல்லதி அத்கல்தனி அலா ஃபுலான், நான் தான் இன்னாரை நீ மகிழ்விக்க செய்தாயே அந்த மகிழ்ச்சி என்பதாக அந்த மலக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்.
நான் யார் என்பதாக சொன்னா, நீ ஒருத்தரை சந்தோஷப்படுத்தின, அவருடைய உள்ளத்தை, அவருடைய தேவையை நிறைவேற்றியதால் அவருடைய முகம் மலர்ச்சி அடைந்ததல்லவா, அந்த மகிழ்ச்சி தான் நான். அதைத்தான் அல்லாஹ் உருவமாக ஆக்கி இருக்கின்றான். எனவே நீ கவலைப்படாத. மலக்குகளுடைய கேள்விக்கு நான் உனக்கு எல்லா ரீதியிலும் உற்ற துணையாக நிற்பேன். உன்னுடைய இந்த கபரிலே உனக்கு துணையாக, நண்பனாக இருப்பேன். நீ தனிமையில் இருக்க மாட்டேன், என்னோடு தான் இருப்பேன். நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே உனக்காக நான் நலவான விஷயங்களுக்காக சாட்சி சொல்வேன். உன்னுடைய பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன். நான் அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய ஈமானுக்கு சாட்சி சொல்வேன். நான் சிபாரிசு செய்வேன். உன்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்ப்ப வரைக்கும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். அவர் செஞ்ச காரியம் என்ன? ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்தினார். அந்த மகிழ்ச்சி ஒரு மலக்காக மாற்றப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் நம்மோடு பயணிக்கக்கூடியதாக இருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்திலே, சமூகத்திலே எப்பேற்பட்ட அநீதிகள், தவறுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நிகழ்ந்தாலும் அதை எல்லாவற்றையும் மறைத்து, அதை மறந்து, அதை மன்னித்து அவர்களை மகிழ்விப்பதுதான் ஈமான், இஸ்லாத்தினுடைய அழகான வழிகாட்டுதல், நபியினுடைய உயரிய குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களினுடைய வாழ்வியல் வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வியல் வழிமுறைகளாக எடுத்து வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா.